இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 6 மணி ஷோ பார்க்க போகிறோம். சரிங்களா? 6 மணி ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம காலையில் கொடுத்தது நமக்கு எப்படி சூப்பராக பாஸ் ஆகிருந்தது பாருங்கள். நம்ம 3 நம்பருமே பாஸ் ஆகிருந்தது. நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா அதுவும் வந்துருந்துச்சு. அதேமாதிரி 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா அது வந்துருந்துச்சு. 3ஆம் நம்பர் மேபி வரும்னு எதிர்பார்த்தோம், அதுவும் நமக்கு சூப்பராகவே வந்துருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த நம்பர், அதாவது நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ரம்மி நம்பர் மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு கொஞ்சம் மாறி வந்திருந்தாலும் நமக்கு 1, 2, 3 அந்த கணக்கு தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு ஒரு நல்ல வின்னிங் தான் வந்துருந்துச்சு. நான் சொன்னேன் கண்டிப்பாக பெரிய நம்பர் வச்சுக்கிறாங்க, கண்டிப்பாக டோட்டலாகவே சின்ன நம்பர் தான் வைப்பாங்க, அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க. ஒரு நல்ல வின்னிங் தான். இந்த தடவை பொறுத்த வரைக்கும் நம்ம 2ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும்னு சொன்னோம், அதே மாதிரி வந்துருந்தது. 2ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி வந்துருந்தது. அதே மாதிரி 1ஆம் நம்பர் மேபி நம்ம 1ஆம் நம்பர் தான் ஃபஸ்ட்லேயே கொடுத்தோம் இல்லையா, 1ஆம் நம்பர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தோம், அப்புறம் 3ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க. ஒரு செம்ம வின்னிங் தான். அதே மாதிரி இந்த 3 ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14, 490. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 40, 794. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 28, 231. சரிங்களா? இதுதான் நமக்கு பேசிக்காக அடிக்கக்கூடிய நம்பர். இந்த நம்பரை பேஸாக வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ட்ராவில் கிடைக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது அந்த மாதிரி வச்சு பாருங்கள். எனக்கு இதில் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அது என்ன நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஏன்னா நம்ம நேற்று 2ஆம் நம்பர் எப்படி கன்ஃபார்மாக கொடுத்தோமோ, அதே மாதிரி 1ஆம் நம்பர் எப்படி கன்ஃபார்மாக கொடுத்தோமோ, அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் 2 நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தலாம். சரிங்களா? உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாகவே நம்ம வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதான் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக. மேபி உங்களுக்கு அந்த மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க சொல்கிறேன். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 0க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னங்க 0 எடுத்தோடனே 0 கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு ஏ போர்டில் 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 2க்கு 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. எனக்கு நிறைய டைம் போட்டு பார்த்துக்கு 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது மாதிரி 0 வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க. எனக்கு 0க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம். 0 மேபி உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறது என்னுடைய கணிக்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 0 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது. இருக்கான்னு பாருங்கள், இருந்தால் எடுங்க. ஏன்னா நேற்று 490 கொடுத்தாங்களா, அதுலேருந்து ஒரு 0 எடுத்து மறுபடியும் ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பார்க்கலாம். இருந்துச்சுன்னா ஒரு அருமையான மெத்தடில் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். நான் கொடுக்கணுங்கிறக்கா நீங்கள் எடுக்க வேண்டாம். சரிங்க? அதே மாதிரி ஒரு 6ஆம் நம்பர் மேபி 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது. இருக்குதான்னு பாருங்கள். 2க்கு 6ங்கிற நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். அதில் மாற்றமே கிடையாது. அந்த மாதிரி எதுவும் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால தான் கொடுக்குறோம். கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 2 நம்பருமே ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான். 6ஆம் நம்பரும் 0வும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. எனக்கு 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும். அப்படி இல்லைன்னா தான் 6ஆம் நம்பர் வரணும்னு தான் தோணுது எனக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆக இருக்கலாம் அல்லது 0வாக இருக்கணும். இந்த 2 நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்க? அதே மாதிரி ஆல் போர்டில் உனக்கு ஒரு 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. திரும்ப அதை அப்படியே கொண்டு வந்து வச்சுருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு சூப்பரான மெத்தடில் வரும். நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா, நேற்று அந்த 3ஆம் நம்பரு இந்த 2ஆம் நம்பர் எப்படி வருதுன்னா அப்படியே எடுத்து வைப்பாங்க. அப்படி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். அதே தான் ஆடினாங்களே தவிர மாற்றி ஆடலை இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ட்ராவலையும் நம்ம அது மாதிரி தான் சொன்னோம். நேற்று வந்து 6 மணிக்கே 490 ஆடினாங்க இல்லையா, அந்த நம்பரை கொஞ்சம் டார்கெட் பண்ணி ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து எனக்கு ஒரு 1ஆம் நம்பர் திரும்ப கிடைக்கிது. என்னங்க 3க்கு 1 வருமா? கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வரக்கூடிய நம்பர் தான். 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிக சதவீதம் இருக்கிறதுனாலையும் கொடுக்குறோம். 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறது தான் நம்முடைய கணக்காக இருக்குது. உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு தான் கொடுக்குறோம். அப்படி எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தாச்சுன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம் இல்லையா, அதுக்கு தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னங்க திரும்ப 3க்கு 2ன்னு ஆடுவாங்களா அப்படின்னா 3க்கு 2 ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது.
அதை கணக்கு பண்ணி தான் 3க்கு 2 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி ஏதாவது 3க்கு 2 வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்லாம் 3க்கு 2ங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. வந்துச்சுன்னா எடுத்துங்க. நான் சொல்கிறேன், எப்படி எடுத்தாலும் வின்னிங் எடுக்கணும் தான் நோக்கம். அது தவிர வேறு ஒன்றுமே இல்லையே. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்னங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறோம். அந்த நம்பருக்குள்ள உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு அதுதான் மேட்ச் ஆகிட்டு திரும்ப அந்த நம்பர் தான் கொடுக்க போகிறோம். வேறு எந்த நம்பர் கொடுக்க போகிறதில்ல. சரிங்களா? அந்த ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளேயே வந்து மேட்ச் ஆகிடும். அதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா நமக்கு 231 அப்படிங்கிறது ரொம்ப சின்ன நம்பர். சரிங்களா? இந்த 231 ரொம்ப சின்ன நம்பரை அதை பேஸாக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்க்கலாம். இல்லைனா அதை விட சின்ன நம்பர் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எப்படி கணக்கில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து எங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சி போர்டில் ரொம்ப அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர் காமிக்குது. 5ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். ஏன்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் வந்து சி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்குது. ஏன் 5ஆம் நம்பர் வரணும் அப்படின்னா உங்களுக்கு 1க்கு 5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லையா? 1ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 5ஆம் நம்பர் வந்துடும். 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் 5ஆம் நம்பர் கொடுக்குறோம். 5ஆம் நம்பர் வருதான்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா? வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் தான் கொஞ்சம் ஆவரேஜாக வரும். அப்படி வந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி ஒரு 4ஆம் நம்பர். சரிங்களா? அது மாதிரி தான் வருது எனக்கு தெரிஞ்சு. இதில் எனக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் கொடுக்குறேன். அதாவது 25 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு வந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் தெளிவாக சொல்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 25. என்னங்க அதை விட வேறு ஏதாவது நம்பர் வருங்களா அப்படின்னா 61. இதுதான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இது வந்துச்சுன்னா இது 3 டிஜிட் நம்பர் அப்படியே வந்துடும். பாருங்கள், இன்றைக்கி ஒரு சவால் மாதிரி சொல்கிறேன். 3 டிஜிட் அப்படியே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டில் செம்மையாக வந்து விழுந்துடும். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா ஒரு அருமையான மெத்தட். அதாவது 25 61ங்கிற இந்த நம்பரை பேஸை வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வின்னிங் தான் இந்த ட்ராவில் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது. உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். நம்ம கொடுத்தங்கிறக்காக நீங்கள் பண்ணோன்னா உங்களுக்கு எப்படி கணக்கில் வருது, எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதை பேஸாக வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்க? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம கொடுத்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அருமையாக ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இந்த ட்ராவிலே நமக்கு எப்போயுமே வந்து 8 மணி ஷோவில் நமக்கு நேற்று கொடுத்தது மாதிரியே இன்றைக்கும் நமக்கு சூப்பரான வின்னிங் வர வாய்ப்புகள் இருக்குது. இதில் நமக்கு கிடைச்ச நம்பர் என்ன, இந்த 2 ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 81 524. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 40 794. இதுதான் நமக்கு அடிச்சிருந்தாங்க. இந்த 2 ரிசல்ட்டை நம்ம பேஸாக வச்சுட்டு தான் நம்ம இந்த 8 மணி ரிசல்ட்டுக்கு வரப்போகிறோம். என்ன மாதிரி வரப்போகுது, என்ன மாதிரி நம்பர்கள் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலும் இதுலேயும் நமக்கு ரொம்ப கன்ஃபார்ம் நம்பர் ஒரு சில நம்பர்கள் இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 5ஆம் நம்பர். எதனால் 5ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7க்கு 5ங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது. 7க்கு 5 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 7க்கு 2 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அருமையாக செட் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் நம்பரு நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பக்காவாக வந்து உட்காந்துரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு 7ஆம் நம்பர். எதனால் 7ஆம் நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி 9 நம்பர் அடிச்சிருந்தாங்க. 9 நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் 7ஆம் நம்பர் தான் அதிகமாக வரும். சரிங்களா? அதே மாதிரி 9க்கு 7 அப்படிங்கிற நம்பர் கணக்கு வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு எனக்கு தோணுது. 7க்கு 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். 9க்கு 7ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா 3ஆம் நம்பர் அந்த இடத்துல வரும். ஒன்று வச்சாங்கன்னா பெரிய நம்பர், அதாவது 9 விட கொஞ்சம் சின்ன நம்பர் வந்து 7 வைக்கணும். அப்படின்னா அதை விட சின்ன நம்பர் நம்ம 3 தான் வைக்கணும். இந்த 2 நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 7க்கு 9 9க்கு 7 9க்கு 3 ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கங்கிறதா சொல்கிறேன் நான். சரிங்களா? உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி சி போர்டில் மறுபடியும் எனக்கு 4ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கு நான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வந்து சி போர்டில் 4 நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். நான் கொடுக்கணுங்கிறக்கா வைக்க வேணாம். 4 நம்பர் பேசிக்காக வருது. திரும்ப 4 நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா போன மேல் ட்ராவிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு 4 5ங்கிற 2 நம்பர் வந்திருக்கு. அப்போ அதிலே 4 நம்பர் காமிக்குது. அதே பேஸாக வச்சு மறுபடியும் ஒரு 4 நம்பர் இறுக்கிடுவாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா நேற்று 2 நம்பர் ஒரே மாதிரி வச்சுருந்தாங்க இல்லையா? 9 4 9 அப்படி 2 நம்பர் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மறுபடியும்
மேட்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம அந்த நம்பர் கொடுக்குறோம். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். நீங்கள் நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக வைக்க வேணாம், அந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்காக கிடைக்குதான்னு பாருங்கள். கிடச்சிச்சின்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க சொல்கிறேன் நான். சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும், 6ஆம் நம்பர் வரணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் 5ஆம் நம்பர் இருக்குதுங்க. 5ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும். 5ஆம் நம்பர் வரும். சரிங்களா? 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பர் வரணும். சரிங்களா? 4ஆம் நம்பர் வரணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அதே மாதிரி ஒரு 6ஆம் நம்பர் வரணும். எனக்கு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பராக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.